இந்த செஷன் வந்து we want to first of all open up with Christy. So in the thought process actually I think Christy Pati she would have given a brief explanation and national award winner, first padame national award winning, and அதுக்கப்புறம் ஒரு படம் மகளிர் மட்டும்னு, that also ஒரு thought provoking ஆன ஒரு fantastic ஆன film by Jyotika ma'am. And அதுக்கப்புறம் கிறிஸ்டியை வந்து நான் பார்க்கல ஆக்சுவலாக. அண்ட் ஐ வாஸ் ஆஸ்கிங் ஹிம் என்ன கிறிஸ்டி வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக வி யூஸ் டு ஹாவ் டிஸ்கஷன்ஸ் இன் லிங்க்டின். ஸோ லிங்க்டின்ல அவரோட அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அண்ட் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது வி வேர் டாக்கிங் அபவுட் ஏஐ பற்றின போஸ்ட், எனி இன்ஃபர்மேஷன்ஸ் ஏஐ ரிலேட்டடாக இருந்ததுனாலும் அது கிறிஸ்டிக்கிட்ட இருந்து ஒரு ஃப்ளிப்பில் அங்கே மேலே வந்துடும். So we were discussing about this for some time and suddenly we had a conversation about this and just day before yesterday I asked him எங்க இருக்கீங்க, என்ன சென்னையில் தான் இருக்கேன், அப்போ அப்படியே வந்துருங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹைஜாக் பண்ணி வர வச்சிட்டேன். And Christy, I just want to start this question like you have done 2 films in a proper traditional way. ட்ரெடிஷ்னலாக ஒரு 2 ஃபிலிம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் ப்ராப்பராக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா கிறிஸ்டியோட ஜேர்னி வந்து இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா அப்போ இருந்த ப்ரொடக்ஷன் டிசைன், ப்ரொடக்ஷன் ஸ்டைல் எல்லாத்தையும் தாண்டி இப்போ இருக்கிற ப்ரொடக்ஷன் டிசைன், ப்ரொடக்ஷன் ஸ்டைல் எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்லி எவால்வ்ட் ஆக்சுவலி. And you are also into the base and you are also understanding how it works, என்ன நடக்குது அப்படின்றத நீங்களும் டீப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. And with your he is also working for a global news channel. So with all these ஏன்னா எல்லாரை விட உங்களுக்கு தான் ஃபாஸ்ட்டாக எல்லா நியூஸும் வரும்ன்றது அதுவும் குளோபல் நியூஸாகவே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ how do you see this இதுக்கப்புறம் வரப்போகிற இந்த transformational film production with respect to AI, how do you see this? Thank you, Thiru. Everybody calls you GK. I just realized that. Thank you for the panelists as well and everybody in the audience and the team. You're a fantastic team. Yeah, ஒரு ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. Yeah, so to take it slow with your question, என்னென்னா ஃபிலிம் வந்து இட் ஹேஸ் டு நம்ம ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக பண்ண வேண்டான்றது தான் என்னுடைய எய்ம். ஸோ இட் ஹேஸ் டு க்ரோ நேச்சுரலி விதின் மீ. ஸோ ஒரு 2 படத்துக்கு அப்புறமா we were not quiet, we were doing a lot, but as an output did we have it? No, it was not, it didn't come to the audience yet, but there was a lot of ஸ்கிரிப்டிங் ஒர்க்கில் இருந்து அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் வரைக்கும் நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருந்தோம். But that's the phase when the industry was actually massively changing. So whenever we want to hop into the industry, get into that cycle, we were not able to, because it was changing, it was shifting, and still now it's shifting. At least last year and this year we feel like okay, it's kind of, we are able to understand where we are. Absolutely it was a learning phase. Still now it's a learning phase, but at least now after COVID and all that, it was very difficult for anybody like independent like me to get something going, because குற்றம் கடிதல் பீரியட் பார்த்தீங்கன்னா குற்றம் கடிதல் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் we were independent, we tried to bring the film in. அப்போது அட்லீஸ்ட் ஒரு தியேட்ரிக்கலுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. OTT was not there at that time. அப்போது there were buyers, there were interested people who wants to hop into the industry, want to make money out of the films that we make. But அதுக்கப்புறம் the consecutive மகளிர் மட்டும் and all that, அது ஒரு traditional way like you said. But இன்னைக்கு வந்து yes, IPs are available, it is widely available, but the thing is the players have reduced massively. பெரிய பிளேயர்ஸாலேயே இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியல. ஸோ we are இண்டிபெண்ட்டாக என்னால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா I don't think it is that landscape is available. But AI or whatever that is the technology right now, it is enabling us, but it's very early stage. Yeah, because the maturity even for a AI creator, the maturity of the tool is not yet there.
ஓகே for the global audience to mark the traditional match பண்றதுக்கு ட்ரெடிஷனல் ஃபிலிம்க்கு மேட்ச் பண்றதுக்கு ஏஐ உடைய டூல்ஸ் வந்து எனேபிள்டா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்புட் லெவல்ல ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே ஐ பெக் டு டிஃபர் தட், பட் யா. Thank you, Christy. That was a good one actually. So still we are in the very very early stage. எப்படி வந்து ஒரு 10 years before 10-20 years before ஒரு இமெயிலை டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம 256 kbpsல இன்டர்நெட் மோடம் ஸ்பீடு இருந்ததோ இன்னைக்கு அந்த ஸ்பீடில் தான் இருக்குன்றது உங்களோட தாட் ப்ராசஸாக பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ கிறிஸ்டி. நெக்ஸ்ட் கோஸ் டு மிஸ்டர் சமந்த்ராஜ் சார். ஸோ இந்த டீமில் யங் பர்சன் நீங்கள் தான் சார் இப்போது. இந்த டீமில் யங் பர்சன் நீங்கள் தான். அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் தட் நோட். அண்ட் ஸோ கோல்டு மெடலிஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அண்ட் டிரெக்டும் பண்ணீங்க ஸ்ரீலங்காவில். அண்ட் இட் ஒர்க் அவுட் வெரி வெல். ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸ் அந்த கான்டென்ட்டை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ், அதாவது அப்படி ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஏஐயில் ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சேம் கொஸ்டின் தான் இன்னும் வேறு ஃபார்மேட்டில். ஸோ ட்ரெடிஷன் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்போ இருக்கிற இந்த மாடல், இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஏஐ ப்ராஜெக்ட், இதில் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை? தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். பட் ஒரு 8 years முன்னாடி தான் அந்த படம் பண்ணேன். ஐ மேட் 2 films over there. It was Drishyam remake. ஒன்று வந்து Drishyam remake. It was a massive success. It was one of the toppest grosses in lifetime collection. But another movie I made that also became a huge collection. So after that success, what happened? I was boosted. Why not go to my country and do something? So I came 2021. I came back here. I was there for 14-15 years. I know the industry over there. I was the television head and the business head for OTT over there. So inga vanda piragu I tried to do something. Nothing worked. And it was all hero oriented. Every hero, you know, to reach an hero, you know, I think you're being a producer, you know the hiccups and other thing. Then the cost escalation, everything was out of reach. I could not do anything over here. It was just like handcuff. I thought, why the hell I came back here? So that is the first reaction, but that took me 2-3 years to realize. Now what happened, I gone back to my roots, where I've taken, where I will not depend on anyone. That has been my route right from my life. And I started my film industry at 86. That was when I came out of the institute. When everyone used to go to do films, I did advertising film. When everyone went to films, I went to television. I did a serial called G Boom also. It was all different things I have experimented. Now the current project what I'm doing is related to Buddhism. It's a feature film. So Buddha is a huge, like Christ and Rama, you know, still Rama is a huge selling product over here. So I have taken that as a element, Buddha as an element, and there are hundreds of stories I can make from that. And I know the market. There are about 1.5 billion people who follow Buddhism, and I know whatever films have been made in Sri Lanka, first that could be my base market, because whatever films were made have been massive success over there. But because there are faithful audience. Now how I'm incorporating AIS, because here I need a lot of research. I need a lot of landscapes. I need so many things in it, because it's ancient. No one has seen it. So I've traveled nearly about 10 to 15,000 kilometers throughout India, looking for different architects, Ajanta, Ellora. I went everywhere to see. But what is happening? If I have to make a film now, I need an art director. I need a visual director. I need XX. Because initially, when I used to make films 30-40 years ago, I think Nityanand, all my seniors are there also. There is a huge process. We used to be always have 10-15 people together discussing about a film, a script, because they were human beings we used to create. But now what is happening, it is so easy for me, because every 5 seconds, whatever I think, I'm creating it on net. Okay. I have no one to help me. I have only my son who's a tech-savvy person. He's nothing to do with films. So what happened, I do something, I create, and I've almost done what I need to shoot. Okay. But that took me 1 year. But now what is happening, it's very easy for me to go into a floor and shoot, because I know what's the cost, I know what's the costumes, I know what is the backdrop, I know what to tell the cameraman. I'm thoroughly engaged. Okay. But I still do not know the machine. Okay. I still do not, I'm not a machine person. Okay. I'm still the old traditional creative person who can think what a human thinks. I think you are the right 5.0 use case. And I do not want to use, I do not want to go into that. I never want to go into that also, because I know going to
another domain will spoil my domain. Okay. So I'm very, very clear on that, because right from my early stage, people used to say good editors are good directors, so people used to edit and do their own camera. I know all those people flopped. Okay. So I used to concentrate on one domain, which is my strength. So Wonderful. here also I would like to use people, but as Mr. Christie said, the person who's using the equipment also is still not informed. No, yeah, true. That is it. And another thing is, you can't randomly use AI. You can't randomly. I saw a film called Eco, very latest film. It is just human beings. There are no gimmicks, nothing, absolutely no gimmicks, but amazing film. Super. I don't think an AI can do that. What is there AI in it? Nothing there is. It's only emotions, because anywhere you do, it's emotions. Okay. But where AI, I think, can be immensely used are other fields like documentaries. I saw a documentary very lately on Saddam Hussein, a recent documentary, but the entire landscape was created. I could see how he was caught. I could see how he was trapped. It was totally AI driven. Okay. So I think in other fields, it is tremendously, you can use it. But for films, I think selective usage should be used. I don't think should be randomly explored. Wonderful, sir. Thank you, sir. It's a very good thought. As I said, நீங்க தான் 5.0 ஓட ரைட் யூஸ் கேஸ் நினைக்கிறேன். Thank you, sir. அருண், I think ஸோ சார் வந்து அது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வியை சார் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டார். பட் த ரீசன் ஒய் ஐ ப்ராட் யூ, அருண் நீ ஏன் வந்து இந்த பேனலுக்கு வரணும், ஏன்னா அவரே என்கிட்ட அந்த கேள்வி கேட்டார், என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்றத வந்து வேற மாதிரி கேட்டார். பட் எனக்கு அருண் வந்து ஏன் இந்த ஸ்பேஸுக்கு தேவைப்பட்டார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் இல்லைங்களா, 18 இயர்ஸ் ஃபிலிம் ஈகோ சிஸ்டம், அதுவும் எஸ்பெஷலி தமிழ் சினிமாவோட முக்கியமான சினிமா ஈகோ சிஸ்டமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இறுக்கி அணைச்சு உண்மை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப். இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு இவ்வளோ நாளாக வந்து ஒரு விஷயத்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஃபார் சினிமா, அப்படி தான் நான் சொல்லுவேன். அருணை நான் பார்க்கும்போது அவர்கிட்ட எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான். ஒரு ஹஸ் அன் அன்கண்டிஷனல் லவ் ஃபார் சினிமா. அண்ட் அவர் வந்து அதை நிறைய விஷயத்தில் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு, லைக் த்ரூ மாஸ்டர் கிளாஸஸ், த்ரூ செஷன்ஸ். அதற்கான ஒரு அருமையான ஒரு தயாரிப்பு நிலையை வந்து நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க. பட் இப்போ இந்த ஏஐ வந்து எப்படி பார்க்குறீங்க இதுக்கப்புறம்? அவர் சார் சொன்ன மாதிரி ஹியூமன்ஸை வச்சு அதை பில்ட் பண்ணுறதுன்றது ஒரு செக்மெண்ட். எஸ்பெஷலி உங்களோட கேஸில் நான் பார்க்குறது என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி எழுத்து தான் சினிமா. ஸோ நீங்கள் அதிகமாக புத்தகங்கள், எழுத்து, விவாதங்கள், அந்த ஸ்பேஸில் தான் நீங்கள் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஏஐ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? த்ரெட்டா, ஆப்பர்ச்சுனிட்டியா, சப்ஸ்டியூட்டா? ஏன்றது ஒரு நாலேஜ். ஸோ அதனால் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது என்றைக்குமே ஒரு த்ரெட்டாக மாற வாய்ப்பு இல்லை. எப்பவுமே நம்ம ஊரில் எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் இருக்கிற சிக்கல் என்னென்னா, என்ன ஒரு டெவலப் பண்ணுறதுனாலும் நம்ம அதை எப்படி பார்க்குறோம்னா, நமக்கு ஹியூமனுடைய ஜாபுக்கு அகெயின்ஸ்டாக பார்க்குறோம். ஒரு வேலையின்மையை உருவாக்கிடுமோ, ஒரு வேலை வாய்ப்புகளை தட்டி பறிச்சிடுமோன்ற ஒரு பயத்தோடு தான் நம்ம எப்பவுமே அணுகணும். அறிவுங்கிறது எப்பயுமே வந்து எஜுகேஷன் மூலமாக அடையிற ஒரு முக்கியமான ஆயுதம் தான் நினைக்கிறேன். அது ஏன்றது ஒரு அறிவு தான். இப்போ எப்படி கூகுள் வந்தபோது எல்லாருக்கும் வேலை போயிடுச்சுன்னா இல்லை, அந்த வேலை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய மாறிச்சு. இப்போ நாம் வந்து முன்னாடி ஒரு படத்துக்கு ரிசர்ச் ஒர்க் பண்ணோம்னாக்கா அதுக்காக ஒரு லைப்ரரியில் போய் உட்காரணும், இல்லை பழைய புக்ஸை இந்த ரோஜா முத்தியாமல் லைப்ரரியில் போய் உட்காந்து பழைய புக்ஸ்லாம் எடுத்து புரட்டி பார்க்க வேண்டியிருந்துச்சு. இப்போ கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான நமக்கு ரிசர்ச் மெட்டீரியல் கிடைச்சிருது. ஸோ கூகுள் வந்து என்ன பண்ணிச்சு, பல பேரோட வேலை இப்போ பறிச்சிருச்சா இல்லைன்னா அதெல்லாம் இல்லை. அது வந்து அந்த ஒர்க்கை வந்து இன்னும் மெருகேற்றி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏஐயும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஏஐல இருந்து இப்போ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிசர்ச் ஆகட்டும், இந்த ஸ்பேஸ் ஆகட்டும், ஸோ இன்னைக்கு இருக்க ரைட்டர்ஸ் அதை பயன்படுத்தும் போது அதோட குவாலிட்டியே வந்து குறைஞ்சிருது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்குது. அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணவங்களும் இருக்காங்க, அதோட பேசிக் ஐடியா வச்சு இம்ப்ரூவ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனால் இப்போது யூஎஸ்லேயும் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ்லாம் வந்து அகெயின்ஸ்டாக வந்து போராட்டங்களே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இங்கே தமிழ் சினிமா எப்படி இருக்குது? ஆர் ஐ வுடன்ட் ஆஸ்க் தமிழ் சினிமான்னு மட்டும் நான் கேட்க ஆரம்பிக்கல. ஸோ ரைட்டிங்கே வந்து டோட்டலாக எலக்ட்ரானிக்கைஸ்டாக மாறுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது.
அது அகைன் அதே ரைட்டிங்கிறது ஒரு டூலுக்காக நம்ம ஏஐ தான் பயன்படுத்தும். எமோஷன் வந்து ஃப்ரம் த ஹியூமன் பீங் தான் வரப்போகுது. இந்த எமோஷனை வந்து நீங்கள் ஏஐலேருந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய படங்கள் இப்போது நிறைய ஓடிடிலேயே வந்து மகாபாரதம்லாம் பியூராக வந்து நீங்கள் ஏஐயில் யூஸ் பண்ணி வந்த படங்கள்லாம் இருக்குது. பட் அதில் எமோஷன்ஸ் இருக்கானா அது இல்லை. நீங்கள் பின்னாடி பார்க்குற அந்த பேக்ரவுண்ட் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அந்த எக்ஸ்ட்ரானரியான திங்ஸ்லாம் இருக்கிறது எமோஷன் மிஸ் ஆகுது. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஹியூமன் ரைட்டிங்கில் மட்டும்தான் வரும். நான் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனாவும் பேப்பரும் வச்சு எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய செல்டெக்ஸ் மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்துச்சு. இப்போ அது ஏஐயில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளால் அதை வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் தான் பண்ண முடியும் தவிர்த்துட்டு எமோஷனை வந்து நீங்கள் ஏஐலேருந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அது வந்து ஒரு டூல் தான். அது நம்ம நிறைய சமயம் கூகுளில் எப்படியோ நமக்கு எப்படி டைப்பிங் ஒரு எழுதிட்டு இருந்ததை தாண்டி நமக்கு ஒரு டைப்பிங் வந்து அது மாதிரி ஏஐ வந்து நான் அப்படி தான் பயன்படுத்தி தவிர்த்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் ஏஐ சினிமாக்கு எப்படி பயன்படும் அப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் நம்ம ஊரில் ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குல்ல, லைட்ஸ்லாம் சரியாக இருக்குது, அதனால் நமக்கு விஷுவல்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் ஃபாரின் போக வேண்டியதாக இருக்குது. நான் வந்து ஒரு ப்ளூ மேட் போட்டு ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ஷூட் பண்ணிவிட்டு நான் வந்து ஏஐ மூலமாக அதை வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி என்னால் காட்ட முடியும். ஸோ ஒரு 200 பேரை நான் கூட்டு போய் சிங்கப்பூரில் இல்லை மலேசியாவில் எடுக்க வேண்டிய ஷூட்டிங்கை நான் சென்னையிலேயே ஒரு ரூமுக்குள்ளே பண்ணி என்னால் வந்து ஏஐ மூலமாக என்னால் ஒரு காசு கட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏஐ பயன்படுத்தி தவிர்த்துட்டு இது இப்போ வந்து நான் ஃபாரின் போகிறதுக்கு என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை பாதிச்சிருச்சு, அங்கே ஒரு 100 பேரை கூட்டு போய் நான் ஊர் சுற்றி காட்டியிருப்போம், அதை பாதிச்சு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அது ஒரு காசு கட்டிங்காக தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ வர உங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை பார்க்குறாங்க? நிறைய பேர் வந்து சினிமாக்குள்ளே வரணும், இந்த மாதிரி ரைட்டிங்குள்ளே வரணும்னா ஸ்ட்ரெயிட்டாக தமிழ் ஸ்டுடியோ பியூர் சினிமாவுக்கு தான் வராங்க. ஸோ அவங்க இந்த மாதிரியான டூல்ஸ், அவங்க இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸோடு வரும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இன்னும் இங்கே வந்து பெரிய அளவில் அது வளரல, யாருக்கும் பேச ஏஐ பற்றின ஒரு பெரிய நாலேஜ் இல்லை. நாங்கள் அதுக்கே 2-3 செஷன்லாம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். பட் இன்னமும் வந்து ஒரு பெரிய அளவில் அது நாலேஜ் இங்கே என்னோட தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 15 years ஆகும் நம்ம ஏஐ வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அப்படி ஒரு அது ஒரு பூதம் மாதிரி பார்த்து ஒரு பயப்படுற ஒரு தன்மை தான் இப்போ இருக்குது. எல்லோரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சில பேர் நினைக்கிறாங்கன்னா சுனாமி வரப்போகுது, நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம், சினிமா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, ஏன்னா ஒரு பில்டிங் கட்டினா ஒரு கொத்தனார் தேவைப்படும், அது ஏஐயில் பண்ண முடியாது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சினிமா தான் முதல்ல அடிப்படை போகுது அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் சினிமா வந்து என்றைக்குமே வந்து அது அப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. டிவி வரும்போது வந்து நம்ம எப்படி எதிர்பார்த்துட்டு, அதாவது ஒரு பெரிய சினிமா வந்து அழிக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அப்பயும் தியேட்டர் அப்படி தான் இருக்குது. எண்ணிக்கை குறைய தவிர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இது என்னென்னா ரொம்ப சோம்பேறியாக மெனக்கடல் இல்லாமல் ஒரு மாதிரி இந்த குண்டுச்சட்டில் குதிரை ஓட்டக்கூடிய சில இயக்குநர்களுக்கு இல்லை சில கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா அவங்களால அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. பட் உங்களுடைய இப்போ கற்பனை வந்து எக்ஸ்ட்ரானே நீங்கள் மாற்றி இப்போ நீங்கள் அவதார் மாதிரி ஒரு படத்தை உட்காந்து ஓடிடியில் பார்க்குறது இல்லை டிவியில் பார்க்குறது நமக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுக்கணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனக்கெடுனா உங்கள் நாலேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்க்கணும். அதை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணாமல் நான் வந்து இப்படி தான் இருப்பேன், ட்ரெடிஷ்னலாக தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம். தேங்க்யூ அருண். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி லோக்கலைசேஷன் அது வந்து இட்ஸ் பிக்கிங் அப் வெரி வெல். டப்பிங் வந்து நம்ம ஏன் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வச்சு பண்ணணும், ஏஐ வச்சு பண்ணால் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அண்ட் நாட் ஓன்லி டப்பிங் அலாங் வித் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. சின்ஸ் ஐ எம் புட்டிங் திஸ் கொஷின் டு யூ சின்ஸ் யூ ஆர் கமிங் ஃப்ரம் தி நியூஸ், அந்த செக்மெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப சென்சிட்டிவான ஜோன்லேருந்து நீங்கள் அதை பார்க்குறீங்க. அண்ட் வாட் இஸ் த எக்ஸ்பெக்ட், how is the acceptance ஒன்று, அண்ட் ரெண்டாவது how do you see this transformation? even in fact டப்பிங்கோட காஸ்ட் வந்து நம்ம நார்மலாக ஒரு மூவிக்கு பண்ணுற காஸ்ட்டை விட ஏஐயில் பண்ணால் இட்ஸ் மச் சீப்பர் அப்படின்றாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெக்னாலஜியும் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு. how do you see this? Before the localization question, அருணுடைய கேட்ட கொஸ்டனில் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆட் பண்ணலான்னு நினச்சேன். அதாவது ஸ்பாட் ஆன் ஆக்சுவலி அருண் சொன்னது என்னென்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அது வந்து பேசிக்காக அவர் சொன்னதை சம்ரைஸ் பண்ணணுன்னா எனக்கு தெரிஞ்சு டூலாக பயன்படுத்துங்க. அதை வந்து நீங்கள் அதுதான் மெயினாக பயன்படுத்தாதீங்க, அதுதான் என்டையர் அது கிரியேட்டராக பயன்படுத்தாதீங்க. பிகாஸ் ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. Actually, the most rejected ones in the social media is all the AI generated ones, because நமக்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வழக்கமான எமோஷன் உள்ள விஷயங்களை பார்க்காத போது இல்லை ஹியூமன்ஸை பார்க்காத போது we tend to skip. Okay, so when it's AI generated, we are not interested. So unless AI catches up and we are able to generate as equivalent, like we are not able to differentiate, and the storytelling really captures these two elements has to be there to actually achieve what we want to achieve in the traditional method, if you want to say like that. Coming to the this is audience side, the creator side, creators when they start using these what do you say, aids,
these tools as aids, it's fine, but like a tool. So pre-production use பண்ணலாம், entire process use பண்ணலாம், but output use பண்ணும்போது that is not actually representing you. Okay, ஒரு கதைன்னும் போது அந்த கதையை வந்து உங்களை அதை பாதிக்கணும், அதுதான் க்ரோ ஆகி மற்றவங்கள க்ரூவை பாதிக்கும், அதுக்கப்புறம் தான் இட் வில் இம்பேக்ட் ஆன் த ஆடியன்ஸ். ஓகே, அது பண்ணும்போது நீங்கள் வந்து ஏஐயில் ஒரு 10 தடவை நீங்கள் போட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, யூ வில் ஆக்சுவலி லூஸ் வெரி யுவர் இன்ட்ரெஸ்ட். லைக் யூ வில் இந்த சார் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்களே. ஸோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒருத்தன் கண்ணீரோடு அழுகணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு முகம் மாறிடும், வந்து இல்லை இது வந்து நாட் அலவுடுன்னு மாறிடும், இது சென்சிட்டிவ்காக இது கட் பண்ணப்படும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. we are all talking about okay AFM, but we are not talking about the difficulty to achieve what is to be achieved. People who have done the AFMs, if you ask them, thousands of iterations they have done to achieve what we need to achieve. So it's not that easy. Coming to the localization question, yes, that is one of the processes that we have to adapt. பிகாஸ் நான் ஒரு மொழியில் எடுக்கிறேன், அந்த மொழியிலேருந்து நான் மல்டிபிள் மொழிக்கு மாற்றணும் அப்படின்னா லிப்ஸிங்கோட கரெக்டாக பண்ணி கொடுக்குதுன்னா அது ஏஐ கேன் டூ தட். அங்கே வந்து நான் எஸ் தெர் ஆர் சம் எமோஷன்ஸ் தட் மைட் நாட் ஒர்க் பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஏஐ இஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே சி வாட் இஸ் ஏஐ, இட் ஆல் வாட் எவர் the LLM is there, whatever data set that is already existing, that is what is AI. இப்போ இந்தியன் டேட்டா செட் இருக்கா? அதுதான் when we go back to that question, we don't have Indian data set. True. we don't do hyperlocal AIs. ஸோ நான் வந்து ஒரு எப்படி வந்து அந்த காலத்தில் செட்டு போட்டு ஸ்டாண்டர்டாக இருக்கும், இது எந்த வீடுனே தெரியாது, எந்த ஊர்னே தெரியாது, இது திருச்சி மதுரை பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் சொல்கிறோம். ஒரு செட்டு போட்டோம், ஒரு இன்டீரியர் செட்டு போட்டோம்னா எந்த ரெப்ரசன்டேஷனுமே இருக்காது, ஒரு காமன் வீடு மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த சாதியும் தெரியாது, எந்த மதம்னு தெரியாது, ஜென்ரலாக இருக்கும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 80கள்லையோ இல்லை 60கள்லையோ நீங்கள் போய் கேமரா ரியலாக போய் வெளியே போய் வைக்கும் போது you will say okay, this is a Muslim area for example, or this is this area or this area, கோயம்புத்தூர் ஏதோ ஒன்று நம்மளால் சொல்ல முடியாது, செட்டிநாடு வீடு அப்படி சொல்ல முடியும்ல. அந்த மாதிரியான ரீஜனல் நியூவான்சஸ் வந்து ஏஐ கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நம்ம வேலை பார்க்கல, இங்கே வேலை பார்க்கல. ஸோ வேலை பார்க்காத போது நீங்கள் அதில் பவுன்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் எடுத்தீங்க அப்படின்னா இட் லுக் லைக் வெள்ளைக்காரனுக்கு வேட்டி சட்டை போட்ட மாதிரி தான் இருக்கும். அதுதான் ப்ராப்ளம். தேங்க்யூ குட் ஒன் கிறிஸ்டி. அண்ட் சமந்த்ராஜ் சார், ஏஐ அப்படின்றத தாண்டி ப்ரொடக்ஷன், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ப்ரொடக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா ப்ரொடியூசரோட ரோல் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ப்ரொடியூசர் வந்து ஐ திங்க் ஆக்சுவலி இந்தியன் ப்ரொடியூசர்ஸ் ஆர் அன்எஃபெக்டிவ் சார். எனக்கு தெரிஞ்சிருக்கோம். சரிங்க, 40 இயர்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். தே ஆர் நாட் ஸோ எஃபெக்டிவ். ஓகே. பிகாஸ் பேசிக்காக வந்து ஃபில்ம் மேக்கிங் இஸ் ஆல் அபவுட் ஸ்கிரிப்ட்ஸ். அந்த ஸ்கிரிப்ட் தான் பேஸ். ஸ்கிரிப்ட் இல்லாமல் யூ காண்ட், ஏஐ சரி எதுவாக இருந்தாலும் இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு ஸ்கிரிப்ட். வாட் த ஸ்கிரிப்ட் நீட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அன்லஸ் த ப்ரொடியூசர் whoever is going to make it understands the script, அந்த அளவுக்கு ஐ ஹவ் நாட் மெட் so many people in my life, I traveled 40 years, அந்த அளவுக்கு அந்த ஜானர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற அளவுக்கு இருக்காங்களான்றது எனக்கு ரியலி டவுட். ஸோ ப்ரொடியூசர் லெவல்ன்றது ஐ ரியலி டவுட் சார், பிகாஸ் ஸ்டில் வி ஆர் ஹீரோ டிபெண்ட் தான், வி ஆர் நாட் ஸ்டோரி டிபெண்ட். தட் ஹேஸ் டு சேஞ்ச். ஏன்னா ஸ்டோரி அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே, அதர் திங்ஸ். இது இல்லாமல் நீங்கள் எது போனாலும் that's why I'm unable to gel over here also. Okay. I think even Christy must be feeling the same thing. Because story, I think that is where everything. And the eco padamaagarappo I was so pleased. I saw another film, Mohanlal payam nadicha Dice Perry adu chat gpt padam mari irukku. Or chat gpt la potu neenga or horror film or psycho idu mix panni or kadha kodunda or kadha kodum pathina and kadha. Okay. I think that's what you will get out when you do it technology. So producer ku therinjirukku, oh psycho padam paathirukka maatam pola andale அப்படியே absolutely same thing, nothing, there is nothing in that film. Okay. So the producer understanding என்றது is very very important. See, the producer understanding, he may not know all the landscapes, because a scriptwriter can come with a different. இப்போ நான் புதுசமதி பேசிட்டு இருக்கேன், you should understand. So it's a totally different. I've been traveling for the last 20 years because I practice that religion as a person.
So I know what is it. So if I'm going to convince a producer on that, you may be having, you may be seeing stars in it. ட்ரூ ட்ரூ. இல்லையா? ஸோ ப்ரொடியூசர் ரோல்ன்றதோட ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் த ரைட்டர்ஸ் ரோல். த ரைட்டர்ஸ் ரோல் அண்ட் ஹவு ஹி கோஸ் அண்ட் கன்வின்சஸ் த ப்ரொடியூசர். அண்ட் ஏஐலாம் எங்கே வர்றா? யூ ஆர் சேயிங் வி ஆர் எங்கேயோ இருக்கோம் நம்ம. வி ஆர் நாட் இன் எனிவேர் நியர், பிகாஸ் தேர் நத்திங் சர்ச் பண்ணால் யூ டோன்ட் கெட் எனி திங் இண்டியன். இட்ஸ் எவ்ரிதிங் ஃபாரின் தான். எவ்ரிதிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின் தான் இருக்குது. பட் எசென்ஷியலாக இருந்தால் யூ கேன் கோ தேர். Got it. Otherwise, better rely on real characters, real emotions, because I think end of the day, as sir was saying, emotions play Major very role. critical part in Major role. filming. Major role. Yes, yes, yes. Thank you, sir. And அருண், முன்னாடிலாம் ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் வந்துச்சுன்னா ஒரு 10 நாள் கம்மன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எங்கன்னா கிளம்பி போயிடுவீங்க, சரிங்களா? பட் இப்போ ரைட்டர்ஸ் பிளாக் வந்தால் ChatGPT கிட்ட கேட்டால் அது 10 ஆப்ஷன் கொடுக்குது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் இவங்க சொன்னதில் ஒன்று கவர் பண்ண நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்காது அப்படின்னா, இங்கே இப்போ சிங்கப்பூரோ இல்லை மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயோ ஏஐ ஆர் எனி அதர் ஒரு டெக்னாலஜி வெர்சஸ் ஹியூமன் சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ரொம்ப சீப்பராக இருக்கும். ஏன்னா ஹியூமன் சோர்ஸ் கிடைக்காது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப சீப்பர்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான் ரொம்ப சீப்பர். இங்கே ஏன் இன்னமும் டாய்லெட் கழுவுறதுக்கு ஒரு மிஷின் வரலாம், அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு இப்போ வெளில போகிறது 50 ரூபா தான் கழுவிட்டு போயிடறான்றதால அது வந்து இன்னமும் ஹியூமன் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சொன்ன மாதிரி டப்பிங்க்கு வந்து நம்ம அதர் லாங்குவேஜை வந்து கனெக்ட் பண்ணும்போது ஏஐயில் பண்ணிங்கன்னா காசு அதிகமாகுது. அதை விட ஒரு 4 பேர் கூப்பிட்டுனா ரொம்ப சீப்பாக காசு வாங்கிட்டு போயிடறாங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ஒரு ஏஐ பெரிய த்ரெட் இல்லை. பட் நம்ம அது சரியாக தப்பான்ற இதுவாக இல்லை. நான் ஏன் த்ரெட்டாக இல்லைன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இது மோர் காஸ்ட்லியர் தான் ஹியூமன் ரிசோர்ஸ். அவங்களுக்குலாம் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லைங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஏஐ தான் அவங்க வந்து டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. பட் இங்கே வந்து அது எப்பவுமே ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்காது. எனி டெக்னாலஜி வெர்சஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் இந்தியா அது வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ரைட்டர் பிளாக்கை வந்து நீங்கள் ஏஐயில் எந்த ஈவன் இஃப் யூ ஹேவ் பிலீவ் இன் காட் அவங்களாலையும் தீர்க்க முடியாது. கடவுளாக நினச்சாலும் நீங்கள் ரைட்டர் பிளாக் தீர்க்க முடியாது. நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கான லேர்னிங் நம்ம நாலேஜை பொறுத்து தான் அந்த ரைட்டர் பிளாக் எல்லாம் போகும். ரைட்டர் பிளாக் அப்படின்றத பொதுவாக நான் என்னுடைய கிளாஸஸில் சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டே இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெளியில் போய் தான் ஆகணும். நீங்கள் ஒன்றுமே சாப்பிடலை அப்படின்னா ஒரு இந்த கான்ஸ்டிபேஷன் எதனால் வருதுனாக்கா ஏதோ சம்திங் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குன்றதால வருது. அது மாதிரி நீங்கள் படிக்கலை, நிறைய நீங்கள் வந்து ஊர் சுற்றலை, நிறைய வெளியில் போகலை, அல்லது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு இல்லை, நம்ம ஒரு பிளாக் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அந்த கதைக்குள்ளேயே முழு கதையுமே உருவகப்படுத்திக்காமல் உடனே ஒரு சீன் வந்துச்சுன்னு போய் எழுதும்போது அந்த பிளாக்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. நான் அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பிளாக் நான் வந்து அட்டன் பண்ணதே இல்லை. எனக்கு வந்து எழுதுனா அப்படி ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன். நிறைய படிப்போம். நம்ம ஒரு கதையை கொஞ்சம் கொஞ்சமாக பிளாட் எடுத்து அதுக்கப்புறம் அதன் மிட் போர்ஷன் என்ன, இன் போர்ஷன் என்ன, அது எப்படி கனெக்ட் ஆகுது இதெல்லாம் பார்த்து எழுதி அது எனக்கு முழுமாக ஒரு படமாக வந்தப்போ எழுதவே ஆரம்பிப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு பிளாக் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த பிளாக் அப்படிங்கிறது ஹியூமன் இஷ்யூ தவிர்த்து அதை எந்த ஏஐயுமே எந்த கடவுளையும் சரி பண்ண முடியாது. சூப்பர். பட் இதை பற்றி ஒரு பிளாக் போஸ்ட் ஒன்று படித்தேன், அதனால தான் இந்த கேள்வியே வந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் ஃப்ரம் இந்தியா. ஒரு யூரோப்பியன் இப்போ ரீசெண்டாக பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதை பற்றி அதில் வர ஃபிலிம் மார்க்கெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் இன்னோவேஷன் சேலஞ்சுன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்னோவேஷன் சேலஞ்ச் கேட்டகரியில் ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒரு கேட்டகரியை போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு சர்ப்ரைஸ்ட். இது என்னது, இது ஃபஸ்ட்டு டைம் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பெர்லின் வந்து எவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல், எல்லாரும் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட போகிற ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலில் ஒரு இன்னோவேஷன் சேலஞ்ச், அந்த இன்னோவேஷன் சேலஞ்சுக்கு கீழே ரைட்டர்ஸ் பிளாக், அதுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக வந்து இந்த புது டெக்னாலஜி டூல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா வி கேன் ஆல்சோ ஓவர் கம் தட் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். அந்த டாப்பிக்கில் நிறைய டிஸ்கஷன்ஸும் நான் பார்த்தேன். அதனால தான் ஒன்று மட்டும் இன்க்ளூட் பண்ணிடுறேன். அது மிஸ் பண்ணாமல் பண்ண வேண்டிய ஒரு இன்க்ளூஷன் அது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி நம்ம ChatGPTயில் வேறு அது ஏஐ மூலமாக ஒரு ரைட்டர் பிளாக்கை நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அது எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்குன்றது பார்க்கணும். அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஒரு நான் எக்ஸிஸ்ட்டை வந்து நம்ம மூளை தான் கிரியேட் பண்ண முடியும். ஏஐ ஆகட்டும் இல்லை கூகுள் ஆகட்டும் எக்ஸிஸ்டில் தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஹியூமன் இன் லூப்னு ஒரு படம் வந்துருக்கு. அது ஜார்கனில் வந்து ஏஐக்கான இன்புட் கொடுக்குற ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்துவாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து வேலை செய்ய ஒரு பழங்குடி பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கேன். அதில் நிறைய இடத்துல தான் பேசுகிறேன் அந்த படத்தை பற்றியும். ஸோ அவங்க வந்து விவசாயத்தில் அக்ரிகல்ச்சரில் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல அறுவடை பண்ணலான்றதை பற்றின ஒரு இது இருக்கும். அதுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பெஸ்ட்டெல்லாம் பார்த்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு இது ரெடி பண்ணுவாங்க, மிஷினும் ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஒரு சின்ன பூச்சி இருக்கும்.
அந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன பூச்சி இருந்தாலும் அது வந்து பெஸ்ட்டு தான், அது வந்து ஒரு இன்செக்ட், அதை அழிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஏஐயோடைய ஐடியாலஜி. ஆனால் அந்த பொண்ணு பழங்குடி பெண், அவங்களுக்கு அந்த காடு பற்றி நிறைய அறிவு இருக்கனால அவன் என்ன சொல்கிறான், அந்த சின்ன பூச்சி வந்து இந்த விவசாயத்துக்கு நல்லது பண்ணுற பூச்சி, அது வந்து ஒரு நாளும் நல்லா இருக்கிற இலையை சாப்பிடாது, அது வந்து கெட்டு போய் அந்த தாவரத்தை அழிக்கிற ஒரு இலை இருக்குல்ல அதை மட்டும் தான் சாப்பிடும். அந்த இலையை பூச்சி நீங்கள் அழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தாவரமே அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த பூச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த அறிவு ஏஐக்கு இருக்காது, ஹியூமனுக்கு மட்டும்தான் இருக்கும். Okay. Thank you, Arun. And one last question to Christy, and we'll close this panel. Christy, how do you see the revenue monetization for AI content? இந்த கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் திஸ் கொஸ்டின் ஃப்ரம் யூ. எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. என்னன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், இப்போ C2PA, இஃப் ஓகே instead of putting jargons, என்னன்னா these AI companies are coming up with a thing to identify your content. நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய நீங்க டெலிவரி பண்ற கான்டென்ட் வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணதா அப்படின்றதுக்கு இவங்க ஒரு ஃபார்ம் வச்சு அதை டிடெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி மிட்டிகேட் பண்ணணும்? இப்போது ப்ராசஸில் யூஸ் பண்ணால் தெரிய போகிறது இல்லை. ப்ராசஸ் மீனிங் ப்ரீவியஸில் இல்லை வந்து ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டில் வாட் எவர் என்ன பவுன்ஸ் பண்ணுறதில்ல வாட் எவர். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் ஒரு அனிமேஷன் பண்ணுறேன், அந்த அனிமேஷனை இந்த கான்டென்ட்குள்ளே வச்சு நான் வந்து ஓடிடிக்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓடிடி இஸ் கோயிங் டு ரன் திஸ். Netflix also has a patent system where they can detect if it's AI generated content. So it is right now unclear like if OTTs will be okay for you to output your in the AI generated content, like purely AI generated content. Of course there is modulation, modifications நீங்க பண்ணீங்கன்னா அதெல்லாம் acceptable. For example, இப்போ Fireflyல யூஸ் பண்றீங்க, நீங்கள் உங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, ப்ராப்ளி தட் இஸ் ஓகே. I think this is the clarity for the producers and the content creators. The whole film industry is lacking. Okay. And then the OTT and all these people have not yet communicated. நமக்கும் எஜுகேஷன் இல்லை இந்த என்டையர் ப்ராசஸில். இப்போ திருப்பி வந்து இந்த ஏஐ ஃபிலிம் மேக்கிங்னாலும் இல்லை ஏஐயை வந்து ப்ரொடக்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறதுனாலும் இதுக்கான கிளாரிட்டி இன்னும் வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மத்தியில் இல்லை. அது யங் ஜென்ரேஷன் who are going to study right now, ஈவன் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வெரி மேலோட்டமாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரியுமே கொஞ்சம் மேலோட்டமாக தான் இருக்குது. திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். Thank you, Christy. Thank you so much for this wonderful session. And I will in the session oda conclusion na enna paakrana, as I said, we are on the right direction for industry 5.0 da na paakren. So inga and the threat illa, all we need to do is gather the knowledge, upgrade it and apply it. That's all. ஸோ அந்த ஒரு ஃபேஸை நம்ம டச் பண்ணிட்டோம்னாலே ஐ திங்க் வி ஆர் ஆன் த ரைட் ஃபேஸ். அண்ட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் எங்கள் கண்ணுக்கும் தெரியுது. நாங்கள் பார்த்த வரைக்குமே வந்து லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆஸ் கிறிஸ்டி ஹஸ் மென்ஷன்ட், ஈவன் வி ஆர் டாக்கிங் டு லாட் ஆஃப் பையர்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், அங்கே இருக்கிற சிடிஓஸோட வி ஹேவ் சம் இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன்ஸ். ஸோ எப்படி வந்து கான்டென்ட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து கான்டென்ட்டை லைசன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ப்ரைஸிங் வரைக்கும் we were discussing, எப்படி வந்து ப்ரைஸ் அரைவ் பண்ணுறீங்கன்னு வரைக்கும், இன்சைட்ஸ் வரைக்கும் டீப்பராக போயிட்டுருக்கோம். அண்ட் எஸ், ஃபியூச்சர் இஸ் அஹெட் வித் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்யூ ஸோ மச்.